Hello guys, please guys, subscribe guys, please guys. हेलो लेडीज एंड जेंटलमैन, कैसे हैं आप लोग? हमारा नया रिएक्शन मिल गया, तो आज हम लोग रिएक्ट कर रहे हैं द मास्टर पार्ट 5 से बहुत टाइम हो गया, तो चलिए स्टार्ट करते हैं वीडियो स्टार्ट। பவனி நாங்களும் கூட வரட்டுமா? இல்லை என்ன தனியாக தான் வர சொல்லியிருக்கான், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த வாத்தி செல்ல இருக்கான். சின்ன ஜெயிலிருந்து வந்த 15 வருஷத்துல கடைசி 5 வருஷம் பொறுமையா இருந்தது. இவனுங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு சங்கத்தோட பதவியில தலைவராக உட்காரணும் தான். ஆளு 2 பேர் காலி, மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் தான். அவன் என்ன கூப்பிட்டுருக்கான். அவன் முக்கியமா இல்லை இந்த வாத்தி முக்கியமா? அவன் தான் முக்கியம். இந்த வாத்தி என்ன பண்ணலாம்? அவனை நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பியா? பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு விட்டுமா? நான் கிளம்புறேன். லே வா. வாங்கம்மா. எங்கம்மா போறியா? சார் 2 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க, ஐயா வந்துட போறாங்க. கழுத்து வரைக்கும் குடிச்சிருப்பீங்கல்ல? 10 தடவை ஒரே நம்பர்ல இருந்து மாத்தி மாத்தி கால் வந்தா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கூட உங்களுக்கு தோணாதா? என்ன பாக்குறீங்க? இந்த காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு என்ஜிஓல வாலண்டியரா இருந்தேன். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ நீங்க இருந்த அப்சர்வேஷன் ஹோம்க்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்பதான் அந்த 2 பசங்க பழக்கம். அந்த அப்சர்வேஷன் ஹோம்ல நடக்கிற அநியாயத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா என்னால லீகலா எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ மிரட்டல். நான் சென்னைக்கு வந்ததே கேஸ் எடுத்து நடத்ததான். அதுக்கு காசு வேணும்னு தான் நான் காலேஜில் லெக்சரராக சேர்ந்தேன். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் நிற்கிறத பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்தது. இது எல்லாத்தையும் மாற்றிட முடியும்னு நான் நம்பினேன். உங்கள் கையெழுத்தை நான் தான் போட்டேன். இந்த வேலைக்கும் நான் தான் அப்ளை பண்ணேன். ஃபவுண்டருக்கும் அது தெரியும். இப்போ அதுவே பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க வரலன்னு அட்லீஸ்ட் அந்த பசங்க இந்நேரம் உயிரோடவாது இருந்திருப்பாங்க. இப்ப அந்த 2 உயிரும் போயிடுச்சு. என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. எப்போ கேக்குற நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க? உங்க முன்னால யாரு பேசுறான்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. என்னால அழ முடியல. எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் குடிப்பேன். சத்தியமா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சதில்ல. ஓ, அழுகே வராதுல்ல? இவங்க தான் இறந்து போன பசங்களோட அம்மா. இந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வருவாரு உங்க பசங்களை காப்பாத்துவாருன்னு. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் தம்பி இருப்பாங்க. போன வாரம் கூட பெரியவன் சொன்னானே, தம்பி பள்ளிக்கூடம் போட்டோம், நான் வேலைக்கு போறேன்னு. யாரோ மாஸ்டர் வராரா, எங்களை காப்பாத்துவார் நம்பிக்கையா சொன்னானே, ஒருத்தனுமே வரலையே. என் குழந்தையே அருந்து போச்சே. இங்கடே இருக்கிய, சீக்கிரம் வாங்கடே. சார் வரும். நீ போட. சார் யார் அவங்களா? சார் அந்த வாத்தியாரோட காலேஜில் வேலை செய்யலாம். அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு வாத்தியான செல்லில் உட்கார வையும். சரி. யோ சார், மற்ற கேஸ் எல்லாம் இமிடியேட்டாக வெளியே அனுப்பிடு. ஓகே சார். இப்போ உங்களுக்கு அழுக வரல? உங்களுக்கு சாவர வரைக்கும் அழுக வராது. இன்னும் நிறைய போய் கொடுங்க. சேஷன் உட்கார்ந்து உட்காரிட்டு இருக்க. வாய் மூடு. மூடிங்கடா. மா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியாதா? போங்கம்மா. போங்கல. வாங்க சார். சத்தியமா சார் வாங்க சார். இன்டர்வியூ சத்தியமா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த பசங்களோட சாவுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்றது மறந்துடாதீங்க. அந்த அம்மா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லி. சார் படிச்சாலும் மரியாதை கொடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கியா? கோவத்தை வர வைக்காது. நில்லு. என் பிள்ளைகளை ஏமா வாரி கொடுத்துட்டேன். லே, நீங்க வா சார். வத்தி இது எதுவும் பத்த வைங்க சார், கொசு கடிக்கு.
பாரு பவானி, சங்க எலெக்ஷன்ல நிக்க ஒன்னி என்னை தவிர வேற ஆள் கிடையாது. நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும். மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல, ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோமா? अरुण कुछ लिखा था ना? तो जो में रख दिए तो नहीं उठ रहा था जब मैं மாஸ்டர், என் பேர் சபரி, என் அண்ணன் பேர் மணிகண்டன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என் அண்ணன் ஒரு பேக்கரியில் திருந்துச்சு. ஆனால் வேற ஏதோ கேஸ் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்கு மாஸ்டர். எங்களை அடிக்கிறாங்க, வாயில் ஏதோ பவுடர் திணிக்கிறாங்க. அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது மாஸ்டர். பகல் ராத்திரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதும் வேற கொலை கேஸில் சரண்டராக சொல்கிறாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மாவை கொண்டுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சாருக்கா தான் நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. எங்களை காப்பாற்றுங்க மாஸ்டர். எங்கள் அம்மா பாவம் ஒத்தையில் இருக்கு. தினமும் அழுது அழுது இப்போ அழுகே வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ்ண்ணா, காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. நீங்க பேசுங்க. அதான் பவானி, நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும். அதுக்கு காம்ப்ரமைஸ் பேசதான் உன்னை வர சொன்னேன். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ எப்ப வேணா அந்த சின்ன பயிரில வச்சு என்ன வேணா செய்ய. நான் வீட்டை விட்டு தினம் வெளியே போவையில பயந்து பயந்து போய் வரணுமாடே. அதுக்குதான் அதான் என்ன கூப்பிட்டு வச்சு கொன்னூர்லான்னு பிளான் பண்ணீங்களா? உன்னை ஒருத்தனை கொல்லலான்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து ஐயா சாமி உன்னை கொல்ல போறேன்னு பெருமிச்சு கிட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு ஒன்ன கொல்றதுக்கு நாளும் கிளம்பி பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லும்? ஜெய் இருடா, உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாத்துக்கும். 2 मिनट बचा दो, मैं तो आगे भाग जाऊँ. One Punch Man. वो और मारा तो कैसा दिख रहा वो. भवानी वाह. चटनी
मास्टर मूवी पार्ट 5 से बहुत जबरदस्त था और ऊपर से इमोशनल भी बहुत था। वो क्यों बोले तो जो 2 बॉयज मर गए ना, क्या उन लोगों का पूरा ब्लेम तलपति विजय के ऊपर डाल दिया होगा। क्यों बोले तो फोन नहीं उठाया गया, जितने कॉल्स आए 10 कॉल आए, हीरो ने उसको फुल सुना दी। हाँ, और ऊपर से जब विजय ना वो जब चिट्ठी पढ़ रहा था ना, वो बहुत इमोशनल, गूज़बम्स आ रहे थे, बहुत हाईलाइट था वो डायलॉग्स को। क्यों ऐसा दिख रहा था एक मूवी सीन नहीं चल रहा, एक रियल इंसिडेंट हुआ ऐसा चल रहा था, फुल्ली कनेक्ट और ऐसा कनेक्शन दिख रहा था, एकदम मूवी टाइप में एक रियल इंसिडेंट हुआ ऐसा दिख रहा था। हाँ, और ऊपर से लास्ट में विजय सेतुपति अन्ना का तो एक्शन तो किर्रा था, वो पंच मार रहा तो ऐसा दिख रहा, बहुत मस्त देखने, मस्त मजा आया। और विजय सेतुपति का वहाँ पे दूसरा फाइट सीन चल रहा और इधर ही विजय सेतुपति के जो मास्टर को जो जेल के अंदर आए वो फाइट सीन कैसा था देखने के लिए फुल एक्साइटेड है नेक्स्ट पार्ट के लिए। अगर हमारा रिएक्शन पसंद आया तो प्लीज वीडियो को लाइक करो और कमेंट करो, सब्सक्राइब नहीं तो प्लीज चैनल को सब्सक्राइब और अपने सब लाइक में हमारे चैनल को नोटिफिकेशन आता है हमारे वीडियोस के। फिर मिलेंगे ऐसी दमदार वीडियो के साथ। बाय।